சிங்கராஜாவின் சபதம். வேட்டைக்காரர்களுக்கு எதிரான போர். ஒரு அடர்ந்த காடு. அங்கே உயரமான மரங்களும் செழிப்பான புதர்களும் தெளிந்த நீரோடைகளும் நிறைந்திருந்தன. இந்த காட்டுக்கு ராஜா வீரமிக்க சிங்கராஜா. அவர் சிங்கம் என்றாலும் ஒருபோதும் வீணாக சண்டையிட மாட்டார். காட்டில் உள்ள மற்ற விலங்குகளோடு பாசமாக பழகுவார். அவர் ஆட்சி என்பதால் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் எந்த கஷ்டமும் வராது. சிங்கம், புலி, மான், கரடி, குரங்கு என அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஒரு நாள் காட்டின் நடுவே இருந்த உயரமான பாறையின் மீது சிங்கராஜா நின்று கொண்டிருந்தார். அப்போது காட்டுக்குள் ஏதோ வினோதமான சத்தம் கேட்டது. அதுவரை கேட்டிராத ஒரு சத்தம். சிங்கராஜாவின் காதுகள் கூர்மையாயின. அவர் தன் பிரம்மாண்டமான தலையை திருப்பி சத்தம் வந்த திசையை பார்த்தார். இங்கிருந்து குட்டி யானை ஒன்று பயந்து ஓடி வந்தது. அதன் காலில் ரத்தம். என்னாயிற்று குட்டி யானையே என்று கர்ஜித்தார் சிங்கராஜா. அவருடைய குரல் கேட்டதும் குட்டி யானை மேலும் பயந்து நடுங்கியது. ராஜா ராஜா, வேட்டைக்காரர்கள் அவர்கள் என் அம்மாவை என்று சொல்லும் போதே குட்டி யானையின் குரல் உடைந்து போனது. அதன் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகியது. சிங்கராஜாவின் முகம் மாறியது. கோபம் அவருடைய கண்களில் தீப்பொறியாக மின்னியது. வேட்டைக்காரர்களா? அவர்கள் எப்படி காட்டின் எல்லைக்குள் நுழைந்தார்கள்? அவருடைய கர்ஜனை காடே அதிரும்படி இருந்தது. குட்டி யானை நடந்ததை விளக்க ஆரம்பித்தது. நாங்கள் ஆற்றங்கரையில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தோம். அப்போது மரங்களுக்கு பின்னால் இருந்து 2 கால்களில் நடந்து கொண்டிருந்த சில உருவங்கள் வந்தன. அவர்கள் கைகளில் ஏதோ விசித்திரமான ஆயுதங்கள் இருந்தன. அவற்றிலிருந்து பயங்கர சத்தம் வந்தது. அம்மா என்னை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அவர்கள் சொல்லும்போதே மீண்டும் அழத் தொடங்கியது குட்டி யானை. சிங்கராஜாவுக்கு தலை சுற்றியது. வேட்டைக்காரர்கள் என்றால் என்னவென்று அவருக்கு நன்றாக தெரியும். காட்டு விலங்குகளை கொன்று அவற்றின் தோலையும் தந்தங்களையும் எடுத்து செல்லும் கொடூரமான மனிதர்கள் அவர்கள். சிங்கராஜாவின் முன்னோர்கள் கூட இப்படிப்பட்டவர்களிடம் நிறையவே போராடி இருக்கிறார்கள். போதும் அழகே குட்டி யானையே, உனக்கு நான் இருக்கிறேன். உன் அம்மாவையும் என் காட்டில் உள்ள வேறு எந்த விலங்கையும் அவர்கள் தொட நான் விடமாட்டேன் என்று கர்ஜித்தார் சிங்கராஜா. அவர் உடனடியாக ஒரு பெரிய சபையை கூட்டினார். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் சிங்கராஜாவின் பாறை அருகில் வந்து கூடின. புலி, கரடி, ஓநாய், மான், குரங்கு என அனைவரும் வந்திருந்தனர். குட்டி யானை சொன்னதை கேட்டு அனைவரின் முகத்திலும் பயம், கோபம் கலந்திருந்தன. சிங்கராஜா பாறையின் மேல் நின்று கொண்டு, என் அன்பான காட்டில் வாழும் விலங்குகளே, இன்று நம் காட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. வேட்டைக்காரர்கள் நம்மை தாக்க வந்திருக்கிறார்கள். என் நண்பனாயின குட்டி யானையின் தாழை அவர்கள். சிங்கராஜாவின் குரல் தழுதழித்தது. அவர் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். பிறகு தன் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தார். அவருடைய கண்களில் உறுதி ஒளிந்தது. நான் ஒரு சபதம் செய்கிறேன். இந்த வேட்டைக்காரர்களை நம் காட்டை விட்டு முழுமையாக விரட்டி அடிப்பேன். ஒரு விலங்குக்கும் இனிமேலும் தீங்கு நடக்காது. என் உயிரை கொடுத்தாவது நான் என் காட்டை, என் மக்களை காப்பாற்றுவேன். இது சிங்கராஜாவின் சபதம் என்று கர்ஜித்தார். அவருடைய கர்ஜனை காடே நடுங்கும் வண்ணம் இருந்தது. அனைத்து விலங்குகளும் ஒரே குரலில் சிங்கராஜா வாழ்க, எங்கள் ராஜா வாழ்க என்று முழக்கமிட்டன. அந்த கணத்தில் காடே போருக்கு தயாராகும். சிங்கராஜா தலைமையில் வேட்டைக்காரர்களுக்கு எதிரான போர் ஆரம்பிக்க இருந்தது. சிங்கராஜாவின் கர்ஜனைக்கு பிறகு காடே ஒரு புதிய உத்வேகம் அடைந்தது. புத்திசாலி நரி, வேகமான சிறுத்தை, பலம் வாய்ந்த கரடி, தந்திரமான பாம்பு, கூட்டமாக இயங்கும் குரங்குகள் என ஒவ்வொரு விலங்கும் தங்கள் பலத்தையும் திறமையும் யோசித்தன. சிங்கராஜா ஒரு திட்டத்தை வகுத்தார். வேட்டைக்காரர்கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பாதையில்தான் வருவார்கள். நாம் அந்த பாதையை மறித்து அவர்களை ஒரே இடத்தில் சுற்றி வளைக்க வேண்டும். சிறுத்தைகளும் மான்களும் வேகமாக சென்று அவர்கள் வரும் திசையை கண்டுபிடிக்க வேண்டும். யானைகள் மரங்களை வேரோடு சாய்த்து அவர்களின் பாதைக்கு தடைகளை உருவாக்க வேண்டும். கரடிகள் திடீரென தோன்றி அவர்களை பயமுறுத்த வேண்டும். ஓநாய்கள் கூட்டமாக சென்று அவர்களிடையே பீதியை உருவாக்க வேண்டும். குரங்குகள் மர உச்சியிலிருந்து பழங்களையும் கற்களையும் வீசி அவர்களை திசை திருப்ப வேண்டும். நான் தலைமையேற்று சரியான நேரத்தில் தாக்குவேன் என்று சிங்கராஜா தன் திட்டத்தை விளக்கினார். அனைத்து விலங்குகளும் உற்சாகமாக தலையசைத்தன. குட்டி யானையும் நானும் வருவேன் ராஜா, என் அம்மாவுக்காக என்று துடித்தது. சிங்கராஜா குட்டி யானையின் தலையை தடவி, இப்போது நீ பாதுகாப்பாக இருப்பதே முக்கியம். நாம் வெற்றி பெற்றதும் உன் அம்மா உன்னை பார்த்து பெருமைப்படுவார் என்றார். சில மணி நேரங்களுக்கு பிறகு சிறுத்தைகளும் மான்களும் வேட்டைக்காரர்களும் வரும் பாதையை கண்டறிந்தன.
அவர்கள் கைகளில் இரும்பு ஆயுதங்களும் முதுகில் துணிப்பைகளும் இருந்தன. முகத்தில் கொடூரமான எண்ணங்கள். இவர்கள் கொடூரமானவர்கள், நம் காட்டை அழிக்க வந்தவர்கள் என்று கத்தியது ஒரு மான். சிங்கராஜா தன் சாகாக்களுக்கு சைகை செய்தார். முதலில் யானைகள் தங்கள் வலிமையை காட்டின. ராட்சச மரங்களை அவற்றின் தும்பிக்கையால் வேரோடு பிடுங்கி வேட்டைக்காரர்கள் வரும் பாதை முழுவதும் போட்டன. வேட்டைக்காரர்கள் திடுக்கிட்டு நின்றனர். யார் இந்த பாதையை அடைத்தது என்று ஒருவர் கத்தினான். அடுத்த கணம் கரடிகள் மரங்களுக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டு பயங்கரமாக கர்ஜித்தன. அவற்றின் கோபமான முகத்தை பார்த்ததும் வேட்டைக்காரர்கள் பயந்து நடுங்கினர். சிலர் துப்பாக்கியை தூக்க முயன்றனர். ஆனால் அதற்குள் மர உச்சியில் இருந்து குரங்குகள் கூட்டமாக பாய்ந்து பழங்களையும் கற்களையும் சராமாரியாக வீசத் தொடங்கின. வேட்டைக்காரர்கள் துக்குமுக்காடினர். இறுதியாக சிங்கராஜாவின் நேரம் வந்தது. அவர் ஒரு பெரிய பாய்ச்சல் பாய்ந்து வேட்டைக்காரர்களின் தலைவன் முன் நின்றார். சிங்கராஜாவின் கண்களில் கோபம் தெரிந்தது. அவர் ஒரு முறை கர்ஜித்தார். அந்த கர்ஜனை காடே நடுங்கும் வண்ணம் இருந்தது. சிங்கத்தின் கம்பீரமான தோற்றமும் கோபமும் வேட்டைக்காரர்களை நிலைகுலைய செய்தன. அவர்களின் முகத்தில் பயம் ஒட்டி கொண்டது. காட்டை விட்டு வெளியேறுங்கள். இனி ஒருபோதும் இந்த மண்ணில் கால் வைக்காதீர்கள். இது சிங்கராஜாவின் உத்தரவு. என் காட்டில் வாழும் எந்த உயிரையும் நீங்கள் தொட முடியாது என்று கர்ஜித்தார். வேட்டைக்காரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று பயந்து ஓடத் தொடங்கினர். பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை. அவர்கள் ஓடுவதை பார்த்த மற்ற விலங்குகள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தன. சிங்கராஜா நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர் தன் சபதத்தை காப்பாற்றி விட்டார். குட்டி யானை ஓடி வந்து சிங்கராஜாவின் கால்களை தன் சிறிய தும்பிக்கையால் தடவியது. நன்றி ராஜா, என் அம்மாவைப் போல இனி வேற யாரும் பாதிக்கப்பட மாட்டார் என்றது. அந்த நாள் முதல் வேட்டைக்காரர்கள் அந்த பக்கமே வர அஞ்சினர். சிங்கராஜாவின் வீரம் காடே எங்கும் பேசப்பட்டது. விலங்குகள் மீண்டும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தன. சிங்கராஜா ஒருபோதும் தன் மக்களை கைவிட மாட்டார் என்பதை அந்த காடு மீண்டும் ஒரு முறை உணர்ந்தது.